இல்ல எங்க அம்மா சொல்லிட்டாங்க இது தம்பிக்காக அப்படின்னு அது சொல்லிட்டாங்க. கூட கட்டது யாரு? எங்க ஹஸ்பண்ட் தான் சார் லோன் போட்டு கட்டினாங்க. அப்ப எப்படி நீங்க வெளியே போவீங்க? அதுதான் சார் பண்றாங்க அவங்க. இன்னொன்னு சார், எனக்கு பூஜை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பூஜைனா அந்த பூஜை பாத்திரம்லாம் அழகா கிளீனா கழுவி நான் ரொம்ப ரசிச்சு அந்த பூஜை பண்ணும்போது பாட்டு பாடிட்டே பண்ணுவேன் சார், ஸ்லோகம் சொல்லிட்டு. நாம இவ்வளவு சமையல் பண்ணிட்டு அந்த பூஜை பாத்திரம் நம்ம எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு பூஜை பண்ண வரதுக்குள்ளே விளக்கேத்தி அவங்க ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க சார் பூஜையை முடிச்சுட்டு. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுல, கடகடன்னு படிச்சுட்டு நான் அதுக்கு நீங்க போலாம்ல சார், ஏன் இதுல தலையிடுறீங்க? எனக்கு அந்த பூஜையை வந்து ஸ்லோகம் சொல்லி பாட்டு பாடி நான் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து பாடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நீ என்னமா பெரிய லெஃப்ட்ல டீல் பண்ற? நீ வா, போ. இதேதான் சார் பண்ணுவாங்க. சரி, அவங்க ஏன் வீட்டை விட்டு வெளில போனாங்க? வேலை ஜாஸ்தியா இருக்கு, வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. வீட்டையே அவங்க போனாங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்களே போறாங்க, சரி போறது நமக்கு என்ன? ஆனா அந்த அம்மா சொல்லும்போது அவங்களா போன மாதிரி எனக்கு தெரியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சார் நான்லாம் அனுப்பல சார், அவங்களே தான் போனாங்க. சரி, நீங்க கிளம்புற சொன்னப்ப நீங்க வந்து இருங்க அப்படின்னு சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னீங்க? இருங்கக்கா ஏன் போறீங்க அப்படி கேட்டேன். சொல்லவே இல்ல சார், ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஜால்ரா தட்டினாங்க சார், சிங் சாங் போய் சார் போய் நான் சொன்னேன் சார் போவாதீங்க, ஏன் சொல்லி போறீங்க? இருப்பாங்க. நம்புறீங்களா சார்? நீங்க நம்புறீங்களா? இதுல என்னைய உருட்ட கூடாது. சொல்லி இருந்தா நாங்க ஏன் சார் போறோம்? எங்க ஹஸ்பண்ட் கட்டின வீடு, அவங்க எங்க ஹஸ்பண்ட் பார்த்து ரசிச்சு கட்டின வீடு சார் அது. சார் அதே உறுதியோட கடைசி வரைக்கும் அவங்க நின்னு இருக்கணும்ல, போராடி இருக்கணும்ல. சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிளம்பி போக யார்கிட்ட கூடாது. போராடணும்? அவங்க தான் சார் மாமியாரே கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் மாமியார் என்ன சொல்றாங்க? தம்பிக்கு விட்டு கொடுப்பா, தம்பி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க ஹஸ்பண்ட் எப்படின்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அதுதான் சார் கேட்பாங்க. அது மாதிரி இருந்தா நான் என்ன சார் பண்ண முடியும்? கடைசியில என்னையே பிளேம் பண்றாங்க. நான் தான் சொன்னேன், நான் தான் வந்து எல்லாருக்கும் ஸ்க்ரூ கொடுத்த மாதிரி பேசுறாங்க. அதுதான் சார் உண்மை. இல்ல சார், இது இல்லன்னு யாருமே மறுக்க முடியாது சார். ஆனா நீங்க ஒரு சொன்ன பாத்தீங்களா, அப்படி பிரச்சனை பண்ணா போராட வேண்டியது எது அப்படின்னு. யாரோட போராடுறது? சார் அவங்க தான் நிக்கணும், நான் போக மாட்டேன். எனக்கு எனக்கு யாருமே நிக்கலையே என் பக்கம். அவங்க அம்மா கிட்ட, எங்க அத்தை கிட்ட. உங்ககிட்ட? சார் எங்க அத்தை தானே போக சொன்னாங்க, நானா போக சொன்னேன். யார் சொல்லி போனாங்க? அது எனக்கு தெரியாது சார். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும், நீங்க ரொம்ப சீரியஸா டீல் பண்றீங்க. இவங்க எதை பத்தியும் கவலையே இல்ல. ஏன்னா எல்லாமே அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி சாதிச்சிடுறாங்க சார். அவங்க நான் இப்படி கத்தி போயிடுது எல்லாம், ஒன்னும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. சைலண்ட் கில்லர் சார் அவங்க. பாருங்க சார் எப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஹலோ, நீங்க ஏதோ அவங்க ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாருங்க சார். என்னைய போய் இப்படிலாம் பேசுறேன், மூஞ்ச பார்த்தா அப்படி அசார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சார், பார்த்தா அப்படியே இருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஆபீஸ் கிளம்பும்போது பூஜை சாமா எல்லாம் பட்டையெல்லாம் போட்டு வைக்காங்க, நீங்க மணியை போட்டு கிளம்பிடுறீங்க. அவங்க சாந்த வச்சு செங்கலை வச்சு வீடை கட்டி வைப்பாங்க. அண்ணன் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு கிளம்பிடுறீங்க. அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்கு என்ன பண்றது? என்ன தேடி தானா வருது சார் எல்லாமே, நானே எடுத்துக்கல. ஆனா வரும்போது சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார், அவ்வளவுதான். நானே போய் புடுங்கல. என்ன தேடி வரும்போது நான் அவங்கள போகவும் சொல்லல. என்ன தேடி வரும்போது சரி ஓகே